என் பேர் தாமஸ், ஆப்ஷன் ட்ரேடர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வார வீக்லி எக்ஸ்பீரியனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் கிளியராக பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு டச் பண்ணுற பாருங்க. ஸ்ட்ரைக் வந்து 24,400 வந்துட்டு ஷார்ட் ஸ்டெடல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ஷார்ட் ஸ்டெடல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாச்சுன்னா போத்து கால் அண்டு புட் ஆப்ஷன் வந்து அந்த ப்ரைஸில் வந்துட்டு விற்றுருக்குறாங்க. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து இந்த 24,400 சுற்றியே தான் வரும். முன்னையோ மேலேயோ கீழேயோ இறங்கி சுற்றியே தான் வரும் அப்படின்றது வந்து இதை வந்து குறிக்குது. இப்போ இந்த இதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 10:45 காலையில். ஸோ இது 10:45 நிலவரம். இந்த ஸ்டார்ட் ஸ்டடரில் ஏதாவது சேஞ்ச் வந்தது, இல்லை ஒரு சைடு ஏறுது. இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. கால் அண்ட் புட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதில் ஏதாவது சேஞ்சஸ் அதிகமாச்சுன்னா அது நோட்டிஃபை பண்ணுங்கள். ஒரு சமயம் கால் ஆப்ஷன் அதிகமாகுது அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து டவுனில் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படின்னு, அதேமாரி புட் ஆப்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா ஸோ ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் அந்தமாரி ஒன்றும் இல்லை. 24,400 தான் இருக்குது. ப்ரைஸும் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறப்ப 24,388 இருக்குது. ஒரு 20 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன வந்து இதாகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு இப்போ நம்ம இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பயே ஒரு சேஞ்சஸ் தெரியுது. கால் ஆப்ஷன் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் டவுன் ஆகும் அப்படின்றத வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இது ஒரு கன்ஃபார்மாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஸ்லைட் வேரியேஷன் தான். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இது என்ன ஆகுது அப்படின்றது வந்து புரியும். ஏன்னா சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். இந்த சைடு ஒரு 20 பாயிண்ட் கீழே இறங்கும், 400லேருந்து 380 வரைக்கும் போகும். இந்த சைடு ஒரு 420 வரைக்கும் போகும். அப்புறம் அப்படியே திருப்பி இறங்கி இந்த சைடு வரும். இப்படியே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்தமாரி ஸ்டேடல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸ் அந்த அரவுண்டு 24,400. அதனால் பார்த்துக்குங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது ஓடிஎம்மில் போய்ட்டு புட்டோ இல்லை காலோ எதுவும் வந்து பை பண்ணி மாட்டிக்காதீங்க சிக்கலில். ப்ரைஸ் வந்து இதை சுற்றி தான் வர மாதிரி 10:45 நிலவரப்படி இதுக்கப்புறம் நிலவரம் எப்படி மாறுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே.